முதல் கட்ட அந்த தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கிய போது 400 தொகுதிகள் என்ற முழக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி அந்த பிரச்சாரத்தை தொடங்கியது. இப்போது 5 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கின்றன. நாளை மறுதினம் 6ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கள நிலவரத்தில் அந்த 5 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் கள நிலவரத்தில் மாற்றம் என்பது எந்த அடிப்படையில் கூறுகிறார்கள் சார்? மாற்றம் என்பது துவங்கும் போது தேர்தல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே சொன்னதை போல அவர்களுடைய கூட்டணி 400 தொகுதிகளை பெற்றுவிடும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஒவ்வொரு தேர்தல் கட்ட நடவடிக்கைகள் அடுத்தடுத்து தேர்தல்கள் நடக்கிற போது மெல்ல மெல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கனவு தகர்க்கப்பட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை கட்டங்களுக்கு கட்டம், அடுத்த கட்டத்திற்கு அடுத்த கட்டம் அதை உறுதி செய்து கொண்டே வந்திருக்கிறது. ஏறத்தாழ 428 தொகுதிகளுக்கு இங்கே நடந்து முடிந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த 428லேயே ஏறத்தாழ எங்களுடைய இந்தியா கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வகையில் 300 இடங்களை தொட்டு நிற்கிறதாக தகவல்கள் வருகிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி தனக்கான ஒரு மேஜிக் நம்பரை போல, ஏனென்றால் 2014 அவர்கள் அப்படி ஒரு எண்ணிக்கையை சொல்லவில்லை, ஆனால் 19 300 என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 303 இடங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் 2019 இருந்த சூழல் இப்போதைக்கு இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது என்கிற பேச்சு தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் நிலைமைதான் 5 கட்ட தேர்தல்களில் உறுதியாகி இருக்கிறது. சார், நீங்கள் இந்தியா கூட்டணி இப்போது வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, அவர்கள் கடந்த முறை நடைபெற்ற அந்த முடிவுகளுக்கும் இந்த முடிவுகளுக்கும் மாற்றம் இருக்கும் என்று பொதுவாக இப்போ இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது. இது இந்த பிரதமர் பதவியை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக மட்டுமல்ல, இந்த 7 கட்ட தேர்தல் நிறைவடைவதற்குள்ளேயே அந்த மோதல் அதிகரிக்கும் என்று அவர் கூறுகிறார். அத்தகைய மோதல் இப்போது இந்தியா கூட்டணியில் இருக்கா சார்? அந்த கட்சி அந்த இந்தியா கூட்டணி தலைவர்களிடையே அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கருத்து வேறுபாடு மோதல் இது இருக்குதா? அவர் சொல்லுவதில் எந்த அர்த்தம், அந்த மாதிரி எந்த சொல்லுவதற்கான முகாந்திரம் வேண்டும். பொய்களை பேசுவதில் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் கைதேர்ந்தவர்கள் என்று பார்த்தால் தலை முதல் வால் வரை வித்தியாசமே இல்லாமல் பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேர்தலினுடைய முதல் கட்டத்தில் நாங்கள் யாரெல்லாம் ஒன்றாக இருந்தோமோ அவர்களெல்லாம் இன்றைக்கும் ஒன்றாக இருக்கிறோம். ஒரே ஒரு இடத்தில் சின்ன மாறுபாடு நிலவியது. அது மேற்கு வங்கத்தில் கூட்டணியாக போட்டியிடவில்லை. மற்றபடி இவர்கள் முதலில் சொன்னார்கள், ஆம் ஆத்மியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காங்கிரஸோடு கைகுலுக்க மாட்டார் என்று சொன்னார்கள். ஏறத்தாழ 4 மாநிலங்களில் அவர்கள் கைகுலுக்கியது மட்டுமல்ல, கூட்டணியோடு நின்று இன்றைக்கும் எந்த அளவிற்கு நாங்கள் எதிர்க்கிறோமோ அதே அளவிற்கு முழு மூச்சோடு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று உத்தரப்பிரதேசத்திலே சகோதரர் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், இளம் தலைவர், அவரும் காங்கிரசுக்கு மிஞ்சி போனால் 2 சீட்டுகள் கொடுப்பார், 3 சீட்டுகள் கொடுப்பார்கள் என்றால் 17 தொகுதிகளை கொடுத்து அரவணைத்துக் கொண்டு நேற்று முந்தா நாள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கூட்டத்தில் எனக்கு தெரிந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வட மாநிலத்தில் ஒரு தலைவர் மக்கள் கூட்டத்தால் நெருக்கப்பட்டு அவரை காப்பாற்றி காவல்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றது, ராகுலையும் அகிலேஷ் யாதவையும் கொண்டு சென்ற காட்சியை நமது சத்தியம் தொலைக்காட்சி கூட ஒளிபரப்பியதை நான் கண்ணார கண்டேன். அப்படியானால் மக்களிடம் அந்த எழுச்சி வருகிறது. இதிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறது. அதே போன்று நாங்கள் யாரெல்லாம் இருந்தோமோ அவர்கள் எல்லாம் இருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நானும் நீங்களுமே பேசினோம். நாங்கள் 28 கட்சி பெங்களூரிலே ஒன்று சேர்கிற போது இந்த 28 கரை சேருமா என்று கேட்டுவிட்டு 36 கட்சிகளை அரவணைத்து வைத்திருந்தாரே நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம வேட்பாளர் சகோதரர் நரேந்திர மோடி. இன்றைக்கு அந்த 36 கட்சியில் எத்தனை கட்சி அவர்களோடு இருக்கிறது? அதிமுக இருக்கிறதா? இங்கே தமிழ்நாட்டிலே அவர்களோடு இருந்தவர்கள் இருக்கிறார்களா? பஞ்சாபிலே என்ன நடந்திருக்கிறது? ஹரியானாவிலே விவசாயிகள் கட்சி என்னவாகி இருக்கிறது? அங்கே மகாராஷ்டிராவிலே சிவசேனா என்னவாகி இருக்கிறது? இப்படி அவர்கள்தான் தங்கள் பலங்களை இழந்து கூட்டணிகளை இழந்து
ஒத்தை கட்சியாக நின்று கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்தியா கூட்டணி மிக வலிமையோடு ஒன்று சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. அதாவது பயத்தில் தெருவிலே இருட்டிலே பயந்து போகிறவர்கள் பாட்டு பாடுவார்கள், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று. அதை போல இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பாட்டு பாடி கொண்டிருக்கிறார், ஏதோ எங்களுக்கு பயம் வந்ததை போல. உள்ளபடி சொல்ல போனால் தோல்வி பயம் அவரை பலவாறு பேச வைக்கிறது. அதில் ஒரு கதை தான் இப்பொழுது இவர் அவிழ்த்து விட்டிருக்கிற இந்த கதை.